ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ்களுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50 ஒரு 175 பாயிண்ட் மைனஸில் தான் ஓப்பன் ஆச்சு. அதே மாதிரி சென்செக்ஸ் 533 பாயிண்ட் மைனஸில் ஓப்பன் ஆச்சு. ஏன் மைனஸில் ஓப்பன் ஆச்சு அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா காலையில் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எல்லாம் $100 தொட்டுட்டு இருந்தது. 99, 98 அந்த மாதிரி டாலரில் பிரெண்ட் க்ரூட் ஆயிலே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஏன்னா $100 தொட்டுதுன்னா இந்தியா மாதிரி ஆயில் இம்போர்ட் பண்ணுறக்கூடிய கண்ட்ரியில் இன்ஃப்ளேஷன் ஃபியர் வரும், காஸ்ட் ப்ரெஷர் வரும். அதனால் மார்க்கெட் பெரிய லெவலில் அதை ட்ரிகர் பாயிண்ட்டாக எடுத்து மார்க்கெட் பெரிய லெவலில் இன்றைக்கி இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் குளோபல் டென்ஷன் இன்னமும் அது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த US ஈரான் இஷ்யூ, அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் நியூஸு, இதனால் அந்த ஃபியர்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஆயில் ப்ரைஸில் அந்த ஸ்பைக்கு உண்டாகிக்கிட்டே இருக்குது. முழுக்க குளோபல் மார்க்கெட் வீக்காக இருந்தது இன்றைக்கி ஃபுல்லாகவே. அதை தான் நம்ம இந்தியன் மார்க்கெட்டும் ஃபாலோ பண்ணோம். அந்த ட்ரெண்டையே ஃபாலோ பண்ணதுனால இன்றைக்கி நமக்கு கேப் டவுன் ஓப்பனிங் இருந்தது. பத்தாவதுக்கு நம்ம இந்தியன் ருப்பி அது வீக்னஸ் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி $94 போயிடுச்சு. தொடர்ச்சியாக இது டெப்ரிஷியேஷன் ஆகிட்டே இருக்கிறதுனால மார்க்கெட்டில் அதிகப்படியான செல்லிங் சென்டிமெண்ட். அதோடு இல்லாமல் ஆட்டோ, ஃபினான்ஸு, இந்த மாதிரி பிக்கெஸ்ட்டு ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்றைக்கி பெரிய லெவலில் லூசர் ஆகிருக்கு. ஹை ஃபியூல் காஸ்ட்டு எல்லாத்துக்குமே காரணம் பாருங்கள், இந்த க்ரூட் ஆயில் தான். எல்லாமே இதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால தான் பெரிய லெவலில் ஆட்டோ விழுது. ஆட்டோ ஏன் விழுது? ஃபியூல் காஸ்ட்டு. ஆட்டோ அந்த டிமாண்ட் இம்பேக்ட் பெரிய லெவலில் ப்ரெஷரில் வருது. INR வீக்னஸ், ருப்பி ஏன் விழுது? க்ரூட் ஆயில். FIS ஏன் செல் பண்ணுறான்? ருப்பியோட வீக்னஸ் ஆகிட்டே இருக்கனால அவன் செல் பண்ணுறான். ருப்பி ஏன் விழுது? க்ரூட் ஆயில் பிரச்சனையாக விழுது. அதோடு நின்றுடுமா? பேங்க் செக்டர் தான் க்ரோத்து. ஒரு நாட்டோட க்ரோத்தே பேங்க்கு, அவனும் உழறான். அப்போ இந்த மாதிரி எல்லாம் கண்டினியூஸாக இதே க்ரூட் ஆயில் பிரச்சனையே தொடர்ச்சியாக மார்க்கெட்டில் இருக்கிறதுனால தான் நிஃப்டி 50 இன்றைக்கி 205 பாயிண்ட் கீழே விழுந்திருக்கு. 24,173 முடிஞ்சிருக்கு. அது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு 24,200. இன்றைக்கி அந்த சப்போர்ட் ஜோனை உடச்சிட்டு அதுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கான். ஸோ மார்க்கெட் இனிமேல் போக லோயர் சப்போர்ட்டுங்களை பிரேக் பண்ணிக்கிட்டே போகுமா அப்படின்ற மாதிரி ஒரு கன்சர்ன் எனக்குள்ளே தோணுது. 2 நாளைக்கு முன்னாடி தான் 24,600 கிட்ட இருந்த மார்க்கெட்டு அப்படியே இன்றைக்கி ஒரு 500 பாயிண்ட் கீழே விழுந்துட்டான் 2 நாள். ஓகேங்களா? காரணம் எது? இந்த க்ரூட் ஆயில் பிரச்சனை. இந்த க்ரூட் ஆயில் பிரச்சனை எதனால் வருது? இந்த விளங்காத அமெரிக்காவும் சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தான் அப்படின்ற மாதிரி இஸ்ரேலும் சேர்ந்து இந்த ஈரானை நோண்டி விட்டதுனால விளைவு இவ்வளோ பெரிய பிரச்சனை. இதனால தான் மார்க்கெட்டு எங்கெல்லாம் ரைஸ் ஆகுதோ மார்க்கெட் அங்கெல்லாம் ஒரு செல் ஆஃப் ஆகுது. இந்த மார்க்கெட் டோட்டலாகவே எப்படி இருக்குன்னா செல் ஆன் மோடில் தான் இருக்குது. எங்கெங்கெல்லாம் ரைஸ் வருதோ அங்கெல்லாம் மார்க்கெட் இறங்க ஆரம்பிக்குது. இது ஷார்ட் டேர்மில் நடக்குதுன்றது நம்ம கண்கூடாக தெரிஞ்சாலும் யார் இந்த லாஸஸ் எல்லாம் ஏற்றுக்கிறது? இவனுங்க 2 பேர் அச்சிக்கின்னு சாவறதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்தியன் மார்க்கெட்டில் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க, ட்ரேடிங் பண்ணுறவங்களாம் ஏன் சாகணும்? இது நம்ம நாட்டோட முடிஞ்சு போயிருக்கு. எல்லா நாட்டிலையும் இதே பிரச்சனை தான். என்னை பொறுத்தவரையும் உலக நாடுகள்லாம் சேர்ந்து இந்த அமெரிக்கா மேலே படையெடுக்கணும். அப்படி ஒன்று நடக்குமா அப்படின்றத நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கேன். அநியாயம் பண்ணுறானுங்க. டெய்லியும் செத்து சுண்ணாம்பாக வேண்டியதாக இருக்குது. ட்ரேடிங்கில், மார்க்கெட்டில், இன்வெஸ்ட்மெண்ட்டில் 2 நாளைக்கு முன்னாடி சந்தோஷமாக இருந்தவங்க இன்றைக்கி சந்தோஷமாக இல்லை. நேற்று தான் பாசிட்டிவில் வந்தது, இன்னும் என்னுடைய ஸ்டாக்ஸ் எல்லாம் பாசிட்டிவில் வந்ததுன்னு சொன்னவங்க பழையபடி என்னுடைய ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்றைக்கி லாஸுக்கு போயிடுச்சு அப்படின்றாங்க. ஸோ இந்த பிரச்சனைலாம் எதனால்? இவங்க ஈகோ கிளாஷ் ஆகிறதுனால நம்ம மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தீராதா? இது பப்ளிக் யூடியூப்பாக இருக்கவோ கம்முன்ட்டு கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன். இதுவே நார்மலாக இருந்தால் இந்நேரம் கிளின்னு கிழிப்பேன். சரி, என்ன பண்ணுறது? அவ்வளோ வயிற்றுச்சல் வருது. என் வாயில் வந்துடும் போலுக்குது. அந்த லெவலுக்கு கொண்டு வர்றானுங்க மார்க்கெட்டை. இப்போ தாங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஈக்விட்டி ஸ்டாக்ஸை வாங்கினேன். இந்த அதானி பவரை விற்றுட்டு ஏறுதேன்னு வாங்கினேன். இன்றைக்கி டோட்டலாக கவுத்துட்டாங்க. இதை அந்த அதானி பவரை விற்றுட்டு வேறு ஒன்றில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன்.
இந்த மார்க்கெட் இந்த சென்டிமெண்ட்டாலேயே அது இன்றைக்கி டவுனு. அப்போ என் வயிற்றுச்சல் எவ்வளோ பெரிய, அந்த லாபத்தை எடுத்து இதில் போட்டு இதை பண்ணால் இதுவும் இப்போ நஷ்டத்துக்கு வந்துச்சு. அப்போ எனக்கு வந்த லாபம் வேஸ்ட்டுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு வலி எனக்குள்ளே இருக்கும். இவனுங்க சம்மந்தமே இல்லாமல் அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் சண்டை போட்டுக்கிறதுக்கு எங்கேயோ இருக்கிற இந்தியாவில் இருக்க நான் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதுதானே நடக்குது இப்போது. இதுதானே உண்மை. நான் சொல்கிறதில்ல தினேஷ் மட்டும் கஷ்டப்படல, உலகத்தில் எல்லா ட்ரேடர்ஸும் எல்லா இன்வெஸ்டர்ஸும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க ரொம்ப பேர் யூடியூப் சேனல் வச்சுருக்க மாட்டாங்க, அதனால் அவங்களோட வழியை சொல்கிறதில்ல. நான் வச்சுருக்கிறதுனால என் வழியை உங்கள்கிட்ட தான் கொட்டி ஆகணும், அதை தான் கொட்டுறேன். ஓகேங்களா? ரொம்ப ஒஸ்ட்டுங்க, சுயநலம் மிக்க இந்த அமெரிக்காங்க. மற்ற நாடெல்லாம் கஷ்டப்படுதே அப்படின்றலாம் இல்லை. இந்த வள்ளுவர் சொன்ன குறளெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா, தெரியாதா? இல்லை, அதெல்லாம் அவங்கக்கிட்ட பேசி என்ன ப்ரோஜனம், தண்டகாரமும். சரி, நம்ம மார்க்கெட் வந்துடுவோம். இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் இது தாங்க. போஸ்ட் மார்க்கெட்டில் நம்ம மார்க்கெட் இறங்கிறதுக்கு காரணம், இறங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ஏறிட்டு அதுக்கப்புறம் செல் ஆஃப் ஆனதுக்கு காரணம் எல்லாமே வந்து க்ரூட் ஆயில் தான். இப்போ பிரெண்ட் க்ரூட் ஆயில் பாருங்கள், 103 இருந்தது. இது பாருங்கள் 106 இருந்தது. நம்ம மார்க்கெட் ட்ரேட் ஆகும்போது இவன் 106 இருந்தான். நான் பார்த்தேன் 105க்கு மேலே பார்த்தேன். இப்போ தான் ஒரு $4 கிட்ட குறைஞ்சிருக்கான். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தால் மார்க்கெட் எப்படிங்க மேலே போகும்? இந்த வரையும் போனான், அதுக்கப்புறம் செல் ஆஃப். ஸோ மார்க்கெட்டில் ஏற்றத்துக்கான வாய்ப்பே இல்லை. அதனால தான் மார்க்கெட் ஏற ஏற இறங்குது. காரணம் யாருன்னா க்ரூட் ஆயில் தான் காரணம். க்ரூட் ஆயில் ஏறுறது சாதாரணமாக அதுவாக ஏறிக்குமா? இந்த அமெரிக்கன்ஸ் பண்ணுற பிரச்சனை தான் இதுக்கு காரணம். ஒழுங்காக இருந்தது அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ், திறந்து விட்டுக்கிட்டு இருந்தான். அதை நொட்டை இதை நொட்டைன்னு சொல்லி இவனோட ஷிப்பை எடுத்துன்னு வந்து குறுக்க விட்டு திறந்து இருந்ததே மூட வச்சிட்டான். இப்போ எல்லாம் சம்போ சிவ சம்போன்னு ஆகி போயிருக்கு. இது என்ன ஆகுமோ தெரியல. இது மார்க்கெட், நம்ம மார்க்கெட் பழையபடியாக அந்த 22,200க்கே போவானோ என்னவோ தெரியல. நிஃப்டி 50. ஏன்னா இப்போ இந்த கேப்பு நான் வருவான்னு சொன்னேன், 23,843. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கே வந்தாலும் வந்துடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா க்ரூட் ஆயில் அவ்வளோ அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் இது வரைக்கும் 23,149 அடுத்த கேப்பு, அதையும் நோக்கி வரும். இதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. மார்க்கெட் கீழ் நோக்கி வர்றதுக்கு க்ரூட் ஆயில் வந்து விலை குறையாத வரையும் இது வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் இன்றைக்கி மார்க்கெட் இறங்கிறதுக்கான காரணம். கொஞ்சம் ஏறினாலும் அதுக்கப்புறம் அங்கேருந்து செல் ஆஃப் ஆகிறதுக்கு காரணம் இது 2 தான். இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட்டில் நான் என்ன பண்ணேன்னா, நான் இன்றைக்கி ஒரு 5 ட்ரேட் பண்ணேன். இன்றைக்கி நான் ப்ராஃபிட்டபிளாக தான் முடித்தேன். 2 நாளில் என்ன லாஸஸ்ன்ற பாருங்க, ப்ராஃபிட் இல்லை, லாஸும் இல்லை, பெரிய லெவல் ப்ராஃபிட் இல்லை. அதுக்கெல்லாம் சேர்த்த மாதிரி இன்றைக்கி நான் பண்ணிட்டேன். நான் அந்த ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பேன்ல, அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி முடிச்சிட்டேன். இன்றைக்கி ஒரு ப்ராஃபிட் நல்லா தான் இருந்தது. 4.5K, 4,500 கிட்ட நான் ப்ராஃபிட் பண்ணிட்டேன். இன்றைக்கி 2 நாளுக்கும் சேர்த்த மாதிரியே பண்ணிட்டேன். அதனால் எனக்கு இன்றைக்கி ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சுது. என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் எல்லாருக்குமே இன்றைக்கி ப்ராஃபிட்டபுளாக தான் முடிஞ்சிருக்கு. இதுதான் நிஃப்டி 50. நிஃப்டி 50 5 ட்ரேட் பண்ணதில் 5மே இன்றைக்கி சக்ஸஸ் தான். 1 ஃபெயிலியர் ஆகிடுச்சு, மீதி 4மே சக்ஸஸ் தான். இது நிஃப்டி 50 நடந்த போஸ்ட் மார்க்கெட். சென்செக்ஸில் இன்றைக்கி எக்ஸ்பைரின்றதுனால நான் சென்செக்ஸில் எந்த காலம் கொடுக்கல. இதை ஒன்று கொடுத்தேன், பட் எனக்கு வேணான்ற மாதிரி உடனே க்ளோஸ் பண்ணிட்டோம். ஒரு $500 ப்ராஃபிட்லேயே வெளியே வந்தாச்சு. இதை மட்டும் கொடுத்தேன். இது ஏன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை மார்க்கெட்டில் எனக்கு சென்செக்ஸில். ஏன்னா சென்செக்ஸில் எக்ஸ்பைரி டேயில் ஏன் இறங்குவானே நமக்கு தெரியாது. அந்த ப்ரீமியம் ஏன்டா இப்படி குறையுது, அவன் ஜம்ப் ஆகிட்டே இருப்பாங்க 10, 15, 20ன்னு. அதனால் அதில் நான் கொடுக்கல. அதனால் போயிட்டு ஒரு 2-3 செகண்ட்லேயே 2-3 நிமிஷத்துலேயே வெளியே வந்தாச்சு. ஒரு $500 ப்ராஃபிட்லேயே அதோட க்ளோஸ் பண்ணியாச்சு. நான் சொன்னேன்ல, நிஃப்டி 50 எக்ஸ்பைரி வந்தால் மார்க்கெட்டு ஓரளவுக்கு பாசிட்டிவில் முடியும். ஆனால் சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வந்தால் மார்க்கெட்டை டோட்டலாக கவுத்து விட்ருவான். பாருங்கள், இன்றைக்கி 853 பாயிண்ட்டு டவுனு. இன்றைக்கி இவன் மட்டுமா டவுனு, எல்லா இண்டெக்ஸுமே டவுனு. பேங்க் நிஃப்டி 820 பாயிண்ட்டு டவுனு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 936 பாயிண்ட்டு டவுனு. நம்ம இந்தியா விக்ஸு 18.60 இருக்குது. ஃபின் நிஃப்டி 378 பாயிண்ட் டவுனு. மிட் கேப் நிஃப்டி 92 பாயிண்ட் டவுனு. பேங்க் எக்ஸு 940 பாயிண்ட் டவுனு. எல்லாத்துக்கும் எதிராக காரணம்னா இந்த க்ரூட் ஆயில் தான் காரணம். ஓகேங்களா? இதுதான் நிஃப்டி 50ல் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட். நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வேர்ல்டு மார்க்கெட் இப்போ எப்படி ட்ரேட் ஆகுதுன்றதை ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம்.
இப்போது வேர்ல்டு மார்க்கெட்டை நம்ம செக் பண்ணால் டவ் 30 நேற்று 340 பாயிண்ட். இவன் ஏன் 340 பாயிண்டில் முடிஞ்சான்னு நேற்று பாசிட்டிவில் முடிஞ்சானா, அப்போது க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எல்லாம் கம்மியாக தான் இருந்தது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் S&P 74, நாஸ்டாக் 398, FTSE 53 பாயிண்ட் இப்போ ட்ரேட் ஆகுது மைனஸில், CSE 40 48 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது, DAX 50 பாயிண்ட்டு மைனஸில் இருக்குது, நிக்கி 456 பாயிண்ட் மைனஸு, 446 பாயிண்ட் மைனஸு, ஹேங்சங் 249 பாயிண்ட் மைனஸு, ஷாங்காய் கம்போசிட் 13 பாயிண்ட் மைனஸு, நம்ம NSE நிஃப்டி 205 பாயிண்ட் மைனஸு, BSE சென்செக்ஸ் 853 பாயிண்ட்டு, STI வந்து 59 பாயிண்ட்டு, காஸ்பி 58 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு, US டாலர் ஸ்ட்ரென்த் ஆகுது, லைட்டாக தான் ஸ்ட்ரென்த் ஆகுது. நம்ம USD INR அவன் போயிட்டான், நான் சொன்ன மாதிரியே 94 தாண்டிட்டான். கோல்டு லைட்டாக தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சில்வர் இறங்கியிருக்கு, காப்பர் இறங்கியிருக்கு, க்ரூட் ஆயில் இவன் 92 இருக்கான், ஆனால் இவன் 98 இருந்தான், 97 வரையும் போயிருக்கான் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் இறங்கிறதுக்கு காரணம் இது தான், FIA செல் பண்ணுறதுக்கு காரணம் இது தான். ஸோ இந்த காரணம் எல்லாம் சேர்ந்து தான் மார்க்கெட்டை நேற்று இறக்கிடுச்சு, இன்றைக்கி இறக்கிடுச்சு. இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர் வந்து 188 பாயிண்ட் மைனஸில் இருக்குது, இப்போ மணி 6 ஆகுது. நாஸ்டாக் ஃபியூச்சர் 38 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. ஓகேங்களா. இப்போ நடக்கிற க்ரூட் ஆயில் வந்து 102 கிட்டே இருக்குது, 101.92. ஸோ இது இப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தால் நாளைக்கு மறுபடியும் நம்ம மார்க்கெட் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகும். இல்லை இது ஒரு 90 94 அந்த ரேஞ்சில் போயிடுச்சுன்னா நம்ம மார்க்கெட் பாசிட்டிவில் ஓப்பன் ஆகும். இவ்வளோ தான். இதில் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் நம்ம பார்க்கவே வேணாம், இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயிலை பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட் கேப் அப்பா கேப் டவுனா அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு கேப் டவுனில் இருக்கிறதுக்கு தான், கேப் டவுன் ஓப்பனுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இப்போ நடக்கிற அந்த கிஃப்ட் நிஃப்டி எவ்வளோ ட்ரேட் ஆகுதுன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிப்போமே. 24,165, ஒரு 8 பாயிண்ட் பாசிட்டிவ் ட்ரேட் ஆகலாம். சரி, எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருக்கும் தான் அப்படின்ற மாதிரி தோணுது. கேப் டவுன் ஓப்பனிங் ஆகியிருந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இது சென்செக்ஸு 77,207. ஓகேங்களா. பேஸ் வந்து 77,611 இருக்குது. வெயிட்டட் ஆவரேஜில் 77,664ன்னு காட்டுறான். ஸோ அங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட்டுக்கு மேலே தாங்க க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு கேப் டவுனாக இருந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட் 77,207, ரெண்டாவது 77,869, தேர்டு 76,531. இந்த 3 சப்போர்ட் போதும். இல்லை யூஎஸ் மார்க்கெட்டு க்ரூட் ஆயில் விலை எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி யூஎஸ் மார்க்கெட் நல்லபடியாக பாசிட்டிவில் முடிஞ்சால் ஒரு கேப் அப் கிடைச்சா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 77,912, அடுத்த ரெசிஸ்டண்ட்டு 78,179, அடுத்தது இந்த கேப்பு 78,488. இந்த 3, நாலாவது இந்த ரெசிஸ்டண்ட்டு 78,752. இந்த 4 ரெசிஸ்டன்ட் நாளைக்கு நம்ம சென்செக்ஸில் இன்ட்ராடே லெவல்ஸாக இருக்கும். ஒரு வழியாக இந்த எக்ஸ்பைரி முடிஞ்சுது. இவன் எக்ஸ்பைரினாவே நம்ம மார்க்கெட்டு இறங்கிடும். நாளைக்கு வெள்ளிக்கிழமைனாவே நிஃப்டி 50 ஆகாது. இவன் நிஃப்டி 50 வந்துடுவோம். நிஃப்டி 50ல் இது ஒரு பேஸு 24,156 முடிஞ்சிருக்கு. வெயிட்டட் ஆவரேஜில் 24,173ன்னு காட்டுறான். ஓகேங்களா. நான் நினச்ச மாதிரி ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் ஆகியிருந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 24,050 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, அதை ஸ்ட்ராங்காக உடைச்சானா 23,969, அதையும் ஸ்ட்ராங்காக உடைச்சதுன்னா 23,843. இது இந்த கேப்பு. ஸோ இந்த 3 சப்போர்ட்டு போதும். இல்லை நான் நினச்ச மாதிரி யூஎஸ் டாலர் பாசிட்டிவில் முடியுது, க்ரூட் ஆயில் விலையும் குறையுது அப்படின்னா ஒரு கேப் அப் வந்தால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 24,215, அதை ஸ்ட்ராங்காக உடைச்சானா 24,270, அதை ஸ்ட்ராங்காக உடைச்சானா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் வரும் 24,366. இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ண. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் இன்னும் கீழே தான் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இதுதான் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸில். இங்கே ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே நான் கோடிட்டு காட்டியிருக்க இந்த லைனை பேஸ் பண்ணி எந்த ஒரு ட்ரேடும் பண்ணாதீங்க. ட்ரேட் பண்ணால் முழுக்க பண இழப்பு அபாயம் ஏற்பட 100% இல்லை 200% வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. அதனால் இதை பேஸ் பண்ணி எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதை பேஸ் பண்ணி பண்ணுங்கள். இது எனக்காக போட்டிருக்க லைன்ஸ். ஓகேங்களா. இந்த லைன்ஸு மோஸ்ட்லி என்ன சொல்கிறதுன்னா ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஆனால்
ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதுக்கு தான் இதை நம்ம அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்திக்கணும். இப்போ நான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி இந்த லைன்ஸு நீங்கள் இப்போ பார்த்தாவே தெரியும். ஒவ்வொரு லைனையும் அவன் தொட்டு தொட்டு இறங்கியிருக்கான், ஏறி இருக்கான்றது நமக்கு பார்த்தாவே தெரியுது. அப்போ இந்த லைனை பேஸ் பண்ணி தானே சார் எல்லாமே நடக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நான் போட்டிருக்க மெத்தடு வேறு. ஓகேங்களா? அதில் இருக்கிற கான்செப்டே அதுதான். நான் ரெகுலராக ப்ராஃபிட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த லைனை பேஸ் பண்ணியும் ஒரு காரணம் தான். அதை நான் வெளிப்படையாக சொல்கிறேன். ஆனால் இந்த லைனு மட்டுமே கிடையாது. அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? நீங்கள் இந்த லைனை மட்டுமே நம்பிக்கிட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஷுவராக ஒரு இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அட் த மணி ஓடிஎம் எல்லாம் ட்ரேட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா லாஸஸ் வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் மீண்டும் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணி இந்த ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்களாக இருக்கவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.